அப்போ அந்த ஒரு எஃபெக்ட் தான் அந்த சிபி ராதாகிருஷ்ணன். அது எந்த கேண்டிடேட் நின்றுந்தாலும் அன்னைக்கு ஜெயிச்சிருப்பாங்க. பட் சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய பாப்புலர் பர்சன் சொல்லி அவர் ஜெயிக்கல. அதுக்கப்புறம் அவர் வந்து லோக்சபா மெம்பர் ஆனப்புறம் எவ்வளோ வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த குண்டு வெடிப்பில் செத்தவங்களுக்கு காசு அனுப்பிச்சதெல்லாம் கையாடல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2014 எலெக்ஷன் தோத்துட்டு இதில் I think he was choir board member. I don't ஞாபகம் இல்லை அந்த இயர். I think it was 2017 or 2019. இது அந்த choir போர்டில் ஒரு 3000 கோடி கொள்ளையடித்தார். இல்லை ஐ திங்க் இட் வாஸ் பிஃபோர் த 2019 எலெக்ஷன். அதுக்கப்புறம் எஸ்பிஐ பேங்க்குக்கு லோன் பணத்தை செலுத்தாமல் ஏமாற்றி கொண்டிருந்தார். இதையெல்லாம் நான் 2019 கோயம்புத்தூர் பாராளுமன்ற மக்களுக்கு யாரெல்லாம் ஓட்டர்ஸோ அவங்களுக்கு நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவர் வந்து தோத்தார். 1.75 lakh ஓட்ஸ் வித்தியாசத்தில் தோத்தார். அன்றைக்கு எதிர் கேண்டிடேட் வந்து கம்யூனிஸ்ட்லேருந்து நடராஜன். அவர் வந்து மக்கள் செல்வாக்கு உள்ளவர். மக்கள் வந்து அவரை போய் மீட் பண்ணலாம். ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து எதுக்குமே காசு 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 இஸ் ஹைலி கரப்ட். அப்போது அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை தூக்கி மறுபடியும் எவ்வளோ ட்ரை பண்ணி ஒரு ஜார்க்கண்ட் கவர்னர் ஆகி அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா கவர்னர், அப்புறம் ஹைதராபாத் கவர்னர்,